ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகா முழுக்க போயிட்டு பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சூர்யாவை எப்படியாவது ஹிந்தி படங்கள் நடிக்க வைக்கிறதுக்கு பயங்கரமாக போராடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு சூர்யா வர சமீபத்தில் வந்துட்டு ஹிந்தி நடிகர்களை புகழ்ந்து பேசி வந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் நம்மளுடைய ஜோதிகா வந்துட்டு ஹிந்தியில் 2 படங்கள் நடிச்சிட்டாங்க. இப்போ கூட வந்துட்டு பெண்களை மையப்படுத்தி நடிக்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ப்ரமோஷனில் இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய சினிமாக்களில் வந்துட்டு ஹீரோயின்கள் அவமதிக்கப்படுறாங்க. ஸோ வெறும் வந்துட்டு டூயட் பாடுறதுக்கும் ஹீரோவை துரத்தி லவ் பண்ணுறதுக்கும் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் தான் வந்துட்டு கதாநாயகிகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஹிந்தி சினிமாவில் அப்படி கிடையாது. கதைக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாக்கள் வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு ஹீரோயின்களை வந்துட்டு இப்போ காட்சிப்படுத்துகிறாங்க, கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. பட் ஹிந்திலலாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை வந்துட்டு மட்டப்படுத்தியும் ஹிந்தி சினிமாவை வந்துட்டு உயர்த்தியும் பேசியிருக்காங்க. இதனால் வந்துட்டு செம கடுப்பான தமிழக மக்கள் தற்போது பயங்கரமாக அவங்கள திட்டி தீர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு உனக்கு இந்த தமிழ் சினிமா தான் வாழ்க்கை கொடுத்துச்சு, இந்த தமிழ் சினிமா தான் வந்துட்டு உன்னோட ஓவர் ஆக்டிங்கும் மீறி உனக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய படங்களையும் கொடுத்துச்சு. உன்னை ஒரு நடிகை அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்து போய் வச்சதுக்கப்புறமா நீ இப்போ அந்த இடத்துல போயிட்டு தமிழ் சினிமாவையும் தென்னிந்திய சினிமாக்களையும் வந்து தவறாக பேசுறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவுக்கு எதிராக பல பேர் சமூக வலைத்தளத்தில் தற்போது கொந்தளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஜோதிகாவுடைய இந்த செயல்பாடு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.